अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन वाला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक। அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய இல்மு ஞானங்களை அறிந்து அவனுடைய நெருக்கத்தை பெறுவக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இல்மு ஞானம் ஹிக்மத் என்று சொன்னாலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஸாத் சிஃபாத்துடைய இல்மு, இல்மே மய்யத், இல்மே குர்ப், அல்லாஹ் எப்படி நம்மோடு கரீபாக இருக்கிறான், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய ஷஹாதத் என்ன, இஹாத்தத் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு பேர் தான் இல்மு. அல் இல்மு பில்லா, ஞானம் என்றாலே அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் தான். மற்றபடி சிருஷ்டிகளை அறிந்து கொள்ளக்கூடிய, மஹ்லூக்கை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் ஒரு ஞானமே இல்லை. ஏன்னா எதுவெல்லாம் ஒரு காலத்தில் அறிவு என்று சொல்லப்படுகிறதோ, ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ, அந்த மஹ்லூக்கு மாறக்கூடியது. அல் ஆலமு முத்தகய்யிர். ஒரு காலம் வரும் அதெல்லாம் ஒரு அறிவீனமாயிடும். எதை அறிவு என்று சொன்னானோ அது முட்டாள்தனமாயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கணக்கு புஸ்தகத்தை எடுத்து இப்போ பாருங்க, முட்டாள்தனமாக தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அறிவியல் புஸ்தகத்தை எடுத்து இப்போ பாருங்க, முட்டாள்தனமாக தெரியும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புவியியல் எடுத்து பாருங்க, இப்போ நேர் மாற்றமாக தெரியும். ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனால காலங்கள் செல்ல செல்ல அது இல்லாமல் போகும். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய அறிவாளியிடம், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியிடம், அரசியல் ஒரு வானவியல் கற்றறிந்த விஞ்ஞானியிடம் இருந்த அறிவு இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட கூட இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு அதோட அட்வான்ஸாக போயிடுச்சு. காலங்கள் மாறும், மாற 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 அந்த அறிவு இல்லாமல் போயிடும். ஒரு காலத்திலே துணி நெய்யறான், அவன் பெரிய அறிவாளியாக பார்க்கப்பட்டான்னு வச்சுங்க. இன்னைக்கு அந்த அறிவுக்கு மதிப்பு இருக்கா? துணி நெய்யக்கூடிய அறிவுக்கு மதிப்பு இருக்கா? ஜி, ஒரு பெரிய துணி நெய்வதில் தேர்ச்சி பெற்றவர், மண்பாண்டம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவர் இருப்பார், அவருக்கு மதிப்பு இருந்திருக்கும். இன்னைக்கு மதிப்பு இருக்கா அவருக்கு? இல்லை. அதை பற்றி அந்த பொருளே இன்னைக்கு இல்லை, வேஸ்ட்டு. இன்னும் சொல்ல போனால் தெருக்கு ரேடியோ ரிப்பேர்லாம் இருந்துச்சு, ரேடியோவே காணும். ரேடியோ ரிப்பேர், ரொம்ப ரேடியோ ரிப்பேரில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு சொல்லி புகழப்பட்டவருக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்கா? ஏன்? இது டிரான்சிஸ்டரே இல்லை பை, ரேடியோ இருக்கா? ஏன் இல்லை, அதே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. டிவி ரிப்பேரே வேலை இல்லாமல் போயிடுச்சு. பெரிய டிவி வச்சிருப்போம், பெருசு இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கொடை ரிப்பேர், இன்னைக்கு வேலை இருக்கா? வாட்ச் ரிப்பேருக்குலாம் தெருக்கு வாட்ச் ரிப்பேர் இருக்கும். இப்போ எங்கேயும் வாட்சே கிடையாது.
வாட்சியர்களுக்கு மதிப்பு இருக்கா இன்னைக்கு? எல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு காலத்தில் அறிவு என்று சொல்லப்பட்டது, அறிவாளிகள் சொல்லப்பட்டவர்கள், அந்த அந்த காட்சிகள், அந்த பொருள்கள் மாறிட்டே இருக்கு. பொருள் மாறிடுச்சு, அதனால அது அறிவு இல்லாமல் போயிடுது. அப்போ துனியாவுடைய எல்லா பொருளும் மாறக்கூடியது. அந்த ஆலமும் புத்தகம். அதை பற்றி எவ்வளவு நீ அறிவை சேகரித்தாலும் அது ஒரு காலத்தில் அந்த அறிவு முட்டாள்தனமாயிடும். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய இல்மு இருக்க, இல்மை இலாஹி, ஏன்னா அல்லாஹ் மாறாதவன். அல்லாஹ் ஆன கமா கான், இந்த சிருஷ்டிகளை படைக்கும் முன்பு அல்லாஹ் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இப்போதும் இருக்கிறான். அல்லாஹ் மற்ற எல்லாத்த பற்ற அறிவும் மாறிடும், மனிதனை பற்றிய அறிவும் மாறிடும். ஒரு மனிதனை பற்றி இவருக்கு என்ன தெரியுமோ இன்னொருத்தருக்கு வேற ஒன்று தெரியும். எனக்கு அவரை பற்றி சில விஷயங்கள் தெரியும், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், நான் கூட எவ்வளோ காலம் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இவர் வேற ஒன்று சொல்லுவார், அவர் வேற ஒன்று சொல்லுவார். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய விஷயத்திலே ஆதம் நபி எதை அறிந்தார்களோ அதைத்தான் ஈசா நபியும் அறிந்தார்கள். அதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தார்கள். அன்னைக்கு எது லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன பொருளோ அதே பொருள் தான் இன்னைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பொருளோ அதே பொருள் தான் இன்னைக்கும். 1,24,000 நபிமார்கள் மாறினார்கள், மாறிக்கொண்டே இருந்தார்கள். கலிமாவுடைய 2வது பகுதி மாறிக்கிட்டே இருந்துச்சு, ஆனா முதல் பகுதிக்கு மாற்றமே இல்லை. ஏன்னா முதல் பகுதி அல்லாஹ்வை பத்தி, 2வது பகுதி மனுஷனை பத்தி. லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் சஃபியுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லா. அல்லது இப்ராஹிம் ரசூலுல்லான்னு சொல்லுங்க, இல்ல ரசூலுல்லாஹ் தானே. லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சுலைமான் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் தாவூது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இலியாஸ் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ். அந்த கலிமா அவங்க அந்த உம்மத்துக்கு கலிமா என்னவா இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ். நம்ம உம்மத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். 2ஆம் பகுதி மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவங்க நபிமார்கள் மாறுவாங்க, மௌலா மாறவே இல்லை. அதே லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹோட பொருள் மாறிச்சா? அதுவும் மாறல. லா இலாஹுடைய மீனிங் அப்பப்ப காலத்து மாதிரி மாறிக்கிட்டே இருக்குமா? இல்லவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஆதம் நபி என்ன அர்த்தம் விளங்கினாங்களோ அதைத்தான் எங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினாங்க. நீ அந்த பொருளை விளங்கணும். நீ ஷேഖനെ கேட்டாங்க, இப்ப இவன் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் என்ன விளங்குறான்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. வணக்கத்துக்குரியவன் என்று முஃமின் அல்லாத மக்கள் இந்த தெய்வங்களை எல்லாம் கல்லு, கரடு, மண்ணு, மறைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ. பல பேர் வச்சிருக்காங்களாமா, லாத்து, உஸ்ஸா, மனாத்து. ஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உக்ரா லா ததரு ஆலிஹத்துக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவாம் வலா யஊஸ வ யஊக வ நஸ்ரா. பல பேர் வச்சிருக்காங்களா, முருகன், சிவன், ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் மாரி, காளி, பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, பேர் அம்மன் பேர் வச்சிருக்காங்களா. இதெல்லாம் என்ன? பெண் தெய்வங்கள். ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வம் பேர் வச்சிருக்காங்களா நிறையா. ஒன்னொன்னுக்கும் தனித்தனி தெய்வம் வச்சுட்டான். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே தெய்வம் கவனிக்க முடியாது அப்படின்னு. கல்விக்கு ஒரு தெய்வம், படிப்புக்கு காசுக்கு ஒரு தெய்வம், அவங்க தனித்தனியா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு தெய்வம். படைக்குதல ஒரு தெய்வம், பராமரிக்கல ஒரு தெய்வம், அழிக்குதல ஒரு தெய்வம். ஒருத்தர் ஒரு சிவன், ஒருத்தர் விஷ்ணு, இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கல்யாணம் முடிச்சு மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. தெய்வத்துக்கும் கல்யாணம் முடிச்சு மனைவிமார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்கிறாங்க, குழந்தை குட்டிகளும் இருக்குது. இதெல்லாம் வச்சு கற்பனை. இனிஹே இல்லை அஸ்மான் சம்மைத்து முகா அன்தும் ஆபாக்கும். நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்லாம் கொடுத்து, நம்மள மாதிரி தான் அவங்க கண்ணு காரெல்லாம் கொடுத்துறது, எக்ஸ்ட்ரா 4 கை கொடுத்துறது, ஒரு கை சின்ன செய்வார் அவர் அப்படின்னு. கற்பனை தானே, என்ன ஆதாரங்கள் இல்லை. அவர்களாக ஏற்படுத்தி கொண்டு கற்பனைகள் வரைந்து கொண்ட உருவங்களை என்று வேறு இல்லைன்ட்டான். இன்ஹே இல்லை அஸ்மான் சம்மைத்து முகா அன்தும் ஆபாக். நீங்களும் உங்களை முன்னோர்லாம் ஆளாளுக்கு வச்சு கொண்ட பெயர்களை தவிர எது இல்லை. இது 10 தலை, ஒரு தலை வச்சிருந்தா எப்படின்னு 10 தலையெல்லாம் வச்சிருது.
இதெல்லாம் கற்பனை. இந்த தெய்வங்களை வைத்திருக்கிறார்களே, இதைத்தான் லா இலாஹ இல்லல்லா என்பது தெய்வங்கள் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் தெய்வம் என்று சொல்கிறது இன்று சில முஸ்லிம்களுடைய அகீதா. முஸ்லிம்கள் என்ன ஆலிம் ஷாஹ் தான் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லா என்ன பொருள்? லா இலாஹ, இவர்கள் வணங்கக்கூடிய இவைகள் எல்லாம் தெய்வம் இல்லை, இல்லல்லா அல்லாஹ் ஒருத்தனை தவிர. வணக்கத்திற்குரிய நாயன், வணக்கத்திற்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. வேறு இல்லை வேறு எதைங்க வேறு இல்லைன்னு சொல்றீங்க? இவங்க வணங்குறாங்களா அந்த வேறுலாம் இல்லைங்கிறாங்க. முருகன் இல்லை, வள்ளி இல்லை, சிவன் இல்லை, பார்வதி இல்லை, இவைகள்லாம் பிரம்மன் இல்லை, விஷ்ணு இல்லை, உத்து வத்து சுவா யவு சுவ யவு, ஒன்று ரெண்டா கோடிக்கணக்கா இருக்கு, பேர் சொல்லவே முடியாது, அவ்வளோ இருக்கு. புரிஞ்சுங்களா? வாயில் வந்ததெல்லாம் பேர். அல்லாஹ் நம்ம அதை விட்டு அனைத்து விட்டு நல்லா காப்பாற்றணும். புரிஞ்சுங்களா? எல்லாமே ஆளுக்கு ஒரு பேர் வச்சு அதன் துணையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வண்டியில் பார்த்தா ஒரு ஆட்டோவில், இந்த பைக்கில், இந்த டெம்போவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் வாயில் நுழையாத பேர் போட்டு துணைன்னு போட்டிருப்போம். இவைகளை தெய்வம் இல்லை என்று நம்முடைய கலிமா சொல்லுகிறது. இதான் ரொம்ப பேருடைய அகீதா. லா இலாஹ என்ன அர்த்தம்? வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு அல்லாஹ் தாலா ஒருவன் தான் வணக்க தகுதியான, வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதி உள்ளவர்கள் இல்லை. வேறு யாருன்னா எதை சொல்றாங்க? மாற்று மதத்தினர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எவற்றையெல்லாம் தெய்வம் என்று நீ வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவைகள் உண்மையில் தெய்வம் இல்லை, இதுதான் அதன் பொருள் என்று வழங்குறாங்க. நல்லா விளங்க சரிம்மா. இந்த தெய்வங்கள்லாம் இப்ப வந்துச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காட்டில் எதுவுமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணில் வந்தாங்களே, அப்ப என்ன சொன்னாங்க? அதே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும் போது என்ன இருந்துச்சு? அங்க ஒண்ணுமே இல்லையே. இவங்க வணங்கக்கூடிய எந்த தெய்வங்கள் இல்லையே, தெய்வ வழிபாடே, உருவ வழிபாடே இல்லை. அப்ப சூரியன் வணங்கப்படவில்லை, சந்திரன் வணங்கப்படவில்லை, பொருட்கள் வணங்கப்படவில்லை, உருவங்கள் வணங்கப்படவில்லை. உருவ வழிபாடு எப்ப வந்துச்சுன்னு கேட்டா நூஹ் நபி காலத்துல தான் வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பல நபிமார்கள் வந்துட்டாங்க. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் வரைஞ்சிங்களா, 2-3 நபிமார்கள் வந்துட்டாங்க. இப்ப இவர்களும் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தான். இவங்களும் கலிமா சொன்னாங்க. என்ன கலிமா சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். நல்லா விளங்க, உருவ வழிபாடு இல்லை, அல்லாஹ்வுக்கு இன்னொரு பொருள் வணங்கப்படவே இல்லை. நூஹ் நபிக்கு முன்னாடி அல்லாஹ்வை தவிர இன்னொரு தெய்வம் வணங்கப்படவே இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன பொருள் இருந்திருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தவிர இவர்கள் வணங்குற இந்த தெய்வங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப எந்த பொருளை சொல்லியிருப்பாங்க? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பொருள்ல கலிமாவை சொன்னாங்களோ அந்த பொருள் தான் இன்ன வரைக்கும் கலிமாவுக்கு. தெய்வம் இவர்கள் உருவாக்கிய கற்பனை தெய்வங்கள் வரும் போகும். இத பத்தி மென்ஷனே பண்ணல கலிமா. அப்ப என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த பொருளே ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருப்பாங்களோ அதே பொருள் தான் நூஹ் நபிக்கு. நூஹ் நபி வந்து காலங்கள் நூஹ் நபி வந்து மற்ற தெய்வங்கள் வந்துருச்சுன்னு கலிமாவுடைய பொருள் மாறுச்சா? கலிமாவுடைய பொருள் மாறவே மாறாது. ஏமா அப்ப என்ன இல்ல? இந்த தெய்வங்கள் இல்ல. என்ன இருந்துச்சு? மஸாஹிரே உலூஹியத் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா தன் உலூஹியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கோடிக்கணக்கான மஸ்ஹர் அப்பவே வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு சொந்தமான சிஃபாத்துகள் இந்த சிருஷ்டிகள் அப்பவே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய உஜூத் வெளிப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய ஹயாத் வெளிப்பட்டுச்சு சிருஷ்டிகள்ல, அல்லாஹ்வுடைய இல்மு வெளிப்படுது, இராதா வெளிப்படுது, அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபாத்துகளும் வெளிப்படுது. எல்லாம் ஜெயிலே பை. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய சொந்தமான உஜூத் சிருஷ்டிகள்ல வெளிப்பட்டது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான சிஃபாத் சிருஷ்டிகள்ல வெளிப்பட்டது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான அஃஆல் குவத் சிருஷ்டிகள் வெளிப்பட்டது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாலிகியத், ஹாக்கிமியத், அனியத் சிருஷ்டிகள் வெளிப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானு சிருஷ்டிகள்ல வெளிப்படுத்தினான். ஏன் வெளிப்படுத்தினான்? அவனுடைய இந்த சிஃபாத்துகளை வெளிப்படுத்துவதற்கு மஸ்ஹர் தேவை. மஸ்ஹர் இருந்தாதான் இது வெளிப்படுத்தவே முடியும். இப்ப அல்லாஹ்வுடைய ஹயாத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மையத்து தேவை பாய்.
மையத்துல தான் அல்லாஹ்வுடைய ஹயாத் வெளியாகும். அல்லாஹ்வுடைய இல்மு வெளிப்படுத்துறதுக்கு ஜாஹில் தேவை. ஜாஹில் இல்லைன்னா இல்மை வெளிப்படுத்தவே முடியாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய இல்மு வெளிப்படுத்த யார் வேணுங்க? ஜாஹில் வேணும். அப்ப அல்லாஹ்வுடைய இல்மு யாரை தேடுது? ஜாஹிலை தேடுது பாய். அல்லாஹ்வுடைய இல்மு எதை தேடுதுங்க? ஜாஹிலை தேடுது. தேடி 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 பார்க்குது, யாருமே ஜாஹில் கிடைக்கல. அல்லாஹ்வுடைய இல்மு அதோட கோரிக்கை, யாரா ஒருத்தர் கூட ஜாஹில் கிடைக்கல. மலையை பார்த்தேன், அது ஜாஹில் இல்லை. மலையும் ஜாஹில் இல்லை, வானமும் ஜாஹில் இல்லை, பூமியும் ஜாஹில் சொல்லுவாங்களா? மடையன்னு சொல்லுவாங்களா? வானம் ஏதாவது கல்லை பற்றி சொல்லுவாங்களா? இன்னும் மடையன் செவுத்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி மடைய மாதிரி இருக்கிற சொல்லுவாங்களா? ஒரு தூணை பார்த்து மடையன்னு சொல்லுவாங்களா? ஏன் ஜஹல் சொல்ல முடியாது? ஏன் ஜாஹில்னு பேர் சொல்ல முடியாது? ஒரு கல்லுல இல்மு இருக்கா, அது ஏன் ஜாஹில்னு சொல்லக்கூடாது? ஒரு கல்லை பார்த்து குருட்டு பையன் சொல்ல முடியுமா? அது குருட்டு பயிராது. ஏன்னா ஜஹல்னு அர்த்தம் என்ன? அதமுல் இல்மி. அம்மா கான யலீகு லில் இல்மு, அம்மா ஹுவ யலீகு லில் இல்மு. இல்முக்கு தகுதி உள்ள ஒரு பொருளிலே இல்மு இல்லாம இருந்தா அதுக்கு பேர் ஜஹல். வச்சுக்கோ, பார்வைக்கு தகுதி உள்ள ஒரு பொருளிலே பார்வை வெளியாகாம இருந்தா அதுக்கு பேர் தான் உம்மியத்து, குருட்டுத்தனம். அதமுல் பஸரி அம்மா ஹுவ யலீகு லில் பஸர். இதுக்கு பேர் தான் தம்பி உம்மியத்துங்கிறது. மையத்துன்னு சொல்ல முடியாது, சவுத்தை பார்த்து தூணை பார்த்து சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது பை? அது ஹயாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையே இல்லை. அதுல மையத்தின எதை சொல்றது? அதமுல் ஹயாத்தி அம்மா கான யலீகு லில் ஹயாத்தி. ஹயாத்தை பெறுவதற்கு தகுதி இருந்து ஹயாத்தி இல்லைன்னு தான் மையத்தின் அர்த்தம். இன்னொரு வார்த்தையில ஈஸியா விளங்கணும்னு சொன்னா, மையத் என்பது காபிலியத்தே ஹயாத்துன்னு அர்த்தம். ஹயாத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அதுக்கு பேர் மையத்து. அப்ப சௌத்தம் மையத்து சொல்ல முடியுமா? ஏன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பை. என்ன தூங்குறீங்களா? பகலை இப்ப ரமதான் காலங்கள்ல பகலை இரவாக்கியாச்சு. சஹர் செஞ்சுட்டு தூங்குனா லுஹருக்கு எந்திரிக்கிறீங்க. இப்ப இதுதான் பகல். 12:30 மணி. இப்ப உச்சி வெயில். 12:30 மணி உச்சி வெயில் நேரம். கண்ணு சொக்குது யாருக்கும். இப்ப யாராவது தூங்குற மாதிரி தெரிஞ்சுன்னா பின்னாடி தொவேல்னு போடு முதுகுல. அந்த போடுற சத்தம் 4 பேர் சரௌண்ட்ல முடிச்சிடணும் எல்லாரும். அந்த மாதிரி போடு ரஞ்சமை. இல்ல பயானு குறுக்கா சத்தம் வந்தா டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வேற ஜோப்ல கை விட்ட போதும். இப்ப அவரு ஏற்கனவே கோபத்துல இதுதான் சாக்குன்னு அடிக்க விடாது. அந்த மாதிரி அடிக்க விடாது. சரி, நல்லா விளங்குங்க பை, மசலா விளங்கு. அப்ப ஹயாத் என்றால் என்ன? மௌத் என்றால் என்ன? காபிலியத்தே ஹயாத், ஹயாத்தை ஏற்கும் தன்மை. ஜஹல் என்றால் என்ன? காபிலியத்தே இல்மு, இல்மை ஏற்கும் தன்மை. சுபான சத்தமா சொல்லுங்களேன். திருப்பூர்ல சுத்தி நான் முஸ்லிம்ஸ் வீடு. அங்க நீங்க சுபான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா தட்டி தீட்டு வந்துருவாங்க. சத்தம் நெடுஜாமத்துல 12:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறோம், இன்னும் இந்த கத்து கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதனால அங்க எல்லாம் அடக்கி வாச்சோம். அங்க எல்லாம் கம்முண்டு, சத்தம் போடாதீங்கப்பா, சுபான் அல்லா சொல்லாதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாதீங்க. பின்ன பள்ளப்பட்டி இருக்கே, அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊரு, நம்ம ஊரு. நீ போடுற சுபான் அல்லா இந்தான கரூர், இந்தான திண்டுக்கல் வரைக்கும் கேட்கலாம். அப்படி போடு. சஹாபாக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சு கேட்டா சுபான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்திருக்கு, மதீனாவுடைய மலைகள்ல பட்டு எதிரொலித்தது, அப்படி நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சுபான் அல்லாஹ் சொன்னோம். சில ரிவாயத்துகள்ல பெருமானார் மஹ்ஷரை பற்றி சொன்னாங்க, லஜ்ஜத்தன், எல்லாம் கூக்குரலிட்டு அழுதார்கள். என்ன பெருமானார் சொன்னார்கள் என்று விளங்கவில்லை அப்படியும் வருது. ஈமானுக்கு பின்னாடி எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளித்த ஒரு ஹதீஸ் அல் மரு மஅமன் அஹப்பா என்ற ஹதீஸ். அனஸ் ரிவாயத் செய்றாங்க நினைக்கிறேன். சொல்றாங்க,
அந்த ஹதீஸை கேட்டுன்னு சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. மொத்தம் மதினால பட்டு எதிரொலிச்சுங்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். அதாவது அமல் குறைவா இருந்தாலும் நீ அல்லாஹ் ரசூலுடைய நேசம் இருந்தால் நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு அல்லாஹ் உன்னை சேர்த்து வச்சிருவாங்க. அதானுங்களே பயந்துகிட்டு இருந்தோம், நம்ம அமல்கள் எத்தனை குறை இருக்கு, நம்ம எப்படி ரசூலுல்லாவோட சேருவோம்னு பயந்துட்டு இருந்தோம். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயப்படாதீங்க, அமல்கள்ல குறை இருந்தாலும் கூட நான் அதை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செஞ்சிருவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளஞ்சா இல்லையா பை? அப்ப முழுத்தர்னு அர்த்தம் என்ன? கவனிங்க பை, முழுத்தர்னு அர்த்தம் என்ன? இராதாவை ஏற்கும் தன்மை. அப்ப சௌத்த முழுத்தர்னு சொல்ல முடியுமா? மனுஷன் முழுத்தர்னு சொல்லலாம். செவுத்த ஆஜின்னு சொல்ல முடியுமா? கல்லு மண்ண ஆஜின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அது குதிரத்தை அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இல்லை. அப்ப மனுஷன்தான் ஆஜிஸ். செவுத்த பார்த்து ஜலூம்னு சொல்ல முடியுமா? அநியாயக்காரன் சொல்ல முடியுமா? ஏன்? அதுல ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை, காபிலியத்தை அதுல இல்லை. அதுல அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய இல்மு யாரை தேடுது? ஜாஹில தேடுது பாய். அல்லாஹ் அப்படியே இப்ப அல்லாஹ்வுடைய இல்மு வந்து போய் அப்பிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு பாக்குது. அது போட்டு அப்புறதுக்கு எதுவுமே இல்லை. அங்க செவுரு, கல்லு, மண்ணு, செவுரு தான் இருக்குது. யாரா ஜாஹில் இருக்கான்னு தேடுனா கடைசியா பார்த்தா மனுஷன் மாட்டினான் வந்து அப்பிச்சு. உடனே அல்லாஹ் புகழ்றான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹ் புகழ்ற மனுஷன். இன்ன அரல் அமானத்த அல சமாவாத்தி வல்லரல் ஃபஅபைன யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. வாங்கி வைக்கிற காபிலியத்தை இல்ல அதுல. وحملها الانسان انه كان ظلوما جهولا. அவன் ஜாலிமா இருந்தான், அதுல ஏத்துக்கிட்டான். அவன் ஜாஹிலா இருந்தான், என்ற இல்மை ஏத்துக்கிட்டான். காபிலியத் இந்த மனுஷன்றா இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய சிஃபாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காபிலியத் இவன்ல இருந்துச்சு. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு அரை நம்ம ஜாஹில் என்றதான் அல்லாஹ்வுக்கு பிரிய வருமே. நம்ம நான் ஆலிமுன்னு சொன்ன வச்சுங்களேன், அல்லாஹ் கோவம் வரும். நீ ஆலிமுன்னு ஒன்னு படிக்கிறேன் இருட்டு போயில. நான் ஆலிமு கோவம் வர்றது காரணம் என்ன? நீ அல்லாஹ்வுடைய இல்மை வாங்கிட்டு ஓ இல்முன்னு சொல்ற, ஷிர்க் வைக்கிற, அது ஒரு கோவம். அது மட்டும் இல்ல, நீ ஆலிமா இருந்தா எனக்கு என்ன, உனக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சுங்களா? இப்ப என் இல்மு போய் உனக்கு சேரவே சேராது. பிளஸ் மைனஸ் வேணும் இல்லை பை? ஒன்னுல வந்து பிளஸ்ல கரண்ட் வரும், மைனஸ் கம்பி அது கரண்ட் வருமா? அது வந்து பவர் அதை போய் ஜாயிண்ட் அதில் போயிடும். இந்த கம்பி இருக்குல்ல கரண்ட்ல, அதுலயும் பவர் வந்துச்சுன்னா பத்திக்கும். இதுலேயும் பவர் அதுலேயும் பவர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வை ரெண்டு கம்பியும் பவர் வந்துச்சுன்னா பத்திக்கும், ஜாயிண்ட் ஆகும். அப்ப அல்லாஹ் தஆலா நான் ஆலிமுங்கிறான், நீ நான் ஆலிமுன்னு சொன்னா அல்லாஹ் கோவம் வந்துடும். அல்லாஹ் அது எப்படி நீ ஆலிமா இருக்க முடியும்? ஜி என்னமா கிளியர் இல்லையா? ஏன் இந்த வாய்ஸ் கிளியர் இல்லையா? வந்து இங்கே பிரச்சனையா? கேக்குதா? இங்க பிரச்சனையா? இல்லம்மா நெட்டு சரியா வரலையா? சரி இப்ப சரி என்ன சொன்னப்பா? காபிலியத்தே ஹயாத். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய ஹயாத்தை ஏற்கும் தன்மைக்கு பேரு மையத்து. அப்ப மனுஷன் அல்லாஹ் ஏன் விரும்புறான்? அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா சிஃபாத்துகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த மனுஷன்ல இருந்துச்சு. அதனால அல்லாஹ் தஆலா விரும்புறாங்க.
அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய எல்லா சிஃபாத்துகளுக்கும் மஸ்ஹராக இந்த மனுஷனை வெளிப்படுத்தி ஒன்னு ஒன்னா இவனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் நல்லா விரும்புறாங்க. அல் ஹல்க ஐயாலுல்லான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சிருஷ்டிகளும் அல்லாஹ் தஆலாவுடைய ஐயால் குடும்பம்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், முனாஃபிகா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய மஸ்ஹர் தான். அதே மாதிரி இந்த மனுஷன் அதமாக இருக்கிறான். அதம்னா அர்த்தம் என்னங்க? அதமே இலாஃபி. அதமே இலாஃபி அர்த்தம் என்ன? உஜூதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேர் அதம் இலாஃபி. சுய உஜூது இல்லை, ஆனால் உஜூது கொடுத்தால் வெளியே காட்சி அளிக்கும். உஜூது இல்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு பேர் தான் அதம் என்று பேர். அதமே இலாஃபி. மனிதன் எப்படி இருந்தாங்க? அதமே இலாஃபியாக இருந்தான். அதமே இலாஃபியா இருந்தான். விளைஞ்சுங்களா? அப்ப இந்த தன்மை இந்த மனுஷன்ல இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒட்டுமொத்த காயினாத்துக்கு உஜூது கொடுத்தான், சிஃபாத்துகளை கொடுத்தான், அஃஆல கொடுத்தான், ஆசார கொடுத்தான். மனுஷனுக்கு மட்டும் விசேஷமாக அனியத்தை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஹாக்கிமியத்தை கொடுத்தான், மாலிகியத்தை கொடுத்தான். இது எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கொடுத்து இந்த சிருஷ்டிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வெளியே கொண்டு வந்தான். வெளியே எப்படி கொண்டு வந்தான்? அல்லாஹ் தஆலா எப்படி கொண்டு வந்தான்னு கேட்டால், அவன் கொண்டு வந்த பின்னாடி ஏதோ இந்த சிருஷ்டிகளை வெளியானா இந்த சிருஷ்டியே ஒட்டுமொத்தமா ஹயாத்தான மாதிரி காட்சியளிக்குது. அவன் ஹயாத் எப்படி அல்லாஹ் தஆலா வெளியாக்கினா, முற்றிலும் வெளியாக்கிட்டான். தான் உஜூது அல்லாஹ் எப்படி கொடுத்தான்னு கேட்டா, இந்த சிருஷ்டிகளுக்கு என்னமோ சுயமே உஜூது வந்த மாதிரி காட்சியளிக்குது. ஹயாத் அல்லாஹ் கொடுத்தா இவை தன்னுடைய ஹயாத்து விளங்க ஆரம்பிச்சிட்டான். இவனும் தான் ஹயாத்து விளங்க ஆரம்பிச்சுட்டான், மற்றவன் தான் ஹயாத்து விளங்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ஹயாத் அல்லாஹ் இவன்ட்ட முற்றிலும் வெளியாக ஆரம்பிச்சிட்டான். अल्लाह जल्ल शान ताला जिसके जैसे जी वैसे होकर जी उनको दिखलाते हो तुम वரும் जी जिनके जैसे वैसे होकर उसको दिखलाते हो तुमको दिखलाने को तुम जैसा है वैसा कौन है என்னாச்சு பிரச்சனை இல்லம்மா என்ன பிரச்சனைன்னு பாருங்க சரி விடுங்க வாய்ஸ் தெளிவில்லைன்னு சொல்றாங்களா என்ன காரணம்னு பாருங்க இந்த ஒயர் வேற மாத்தணுமா ஒயரை யாரும் கை வைக்கிறாங்களா நேற்று வரைக்கும் தானே இருந்துச்சு விளங்குச்சப்பா லைவ்ல வாய்ஸ் சரியா போலன்னு சொல்றாங்க சரி விடுங்க கவனிங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம் போயிருச்சாங்க இல்ல வேற ஏதாவது டிவைஸ் வேற எதாவது மாத்தணுமா ஒயர் வேற இருக்கா இருங்க என்ன மாத்துங்க இல்ல இது ஒண்ணு இருக்கு அப்ப கழட்டி விட்டுருங்க இப்ப தெளிவா கேட்கும் விளைஞ்சா இல்லையாப்பா என்ன சொன்னமா ஒவ்வொரு வஸ்துவும் எப்படி இருந்ததோ அப்படியே ஆகி உனக்கு திக்கலா தோகத்தும் அதை நீ வெளிப்படுத்தி காட்டுகிறாய் ஆகவே இந்த சிருஷ்டிகள்ல வெளியாகக்கூடிய எத்திபாராத்திய உலூஹியத்துடைய அம்சங்கள் சிருஷ்டிகள்ல காட்சி அளிச்ச ஒண்ணு ஆனந்துங்களா இந்த மனுஷனும் தன்னதுன்னு விளங்கிட்டான் மற்றவர்களை காட்சி அளிக்கிறது அவருது விளங்கிட்டான் ஹயாத் இவனுக்கு சொந்தமானது இல்மு இவனுக்கு சொந்தமானது இராதா இவனுக்கு சொந்தமானது குதிரத் இவனுக்கு சொந்தமானது அப்படி தெரிய ஆரம்பிச்சிருச்சு உஜூ சிஃபாத் அஃஆல் ஆசார் அல்லாஹ் எப்படி வெளியாக்குனா அப்படியே அல்லாஹ் வெளியாக்கிட்டான் ஜூக்க தூ கொஞ்சம் கூட இல்லாம தன்னதுன்னு காட்டாம முற்றிலும் அந்த வஸ்துக்களுக்கு அல்லாஹ் தஆலா வெளியாக்கிட்டான் இப்பதான் மசாலா வந்துச்சு என்ன இது அல்லாவா சிருஷ்டியான்னு ஆயிடுச்சு
மஸ்ஹரா அல்லாஹ் தஆலாட்ட வந்து உஜூத் சொந்தமா இருக்குது, இவன்ட உஜூத் இரவலா இருக்குது. விளங்குங்களா? இவன்ட உஜூத் இரவலா இருக்குது. ஆனா ரெண்டு இவனும் ஒரு குட்டி அல்லாஹ் ஆயிட்டான். நவுது பில்லாஹி. குட்டி அளவு விளைஞ்ச பை என்ன ஆயிட்டான்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான உஜூத் இவன்ல பிரதிபலிக்குது. ஆனா அல்லாஹ்வுக்கு சொந்தமான சிஃபாத்து பிரதிபலிக்குது, அல்லாஹ்வுக்கு சொந்தமான குவத்து பிரதிபலிக்குது. இப்ப இவனும் சாஹிபே உலூஹியத் ஆயிட்டான். அல்லாஹ்னு சொன்ன பை சாஹிபே உலூஹியத் சொல்லுங்க, ரப்புன்னு சொல்லுங்க. இவனும் தன்னை ரப்பாக விளங்க ஆரம்பிச்சிட்டான், அல்லது இலாஹாக விளங்க ஆரம்பிச்சிட்டான். தானும் இலாஹ் என்று விளங்க ஆரம்பிச்சிட்டான். தானும் சாஹிபே உலூஹியத்தை உலூஹியத்துக்கு உடையவன் விளங்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் லா இலாஹ இல்லல்லாஹ் வருது. எங்க பை? அதுங்க பை எங்க வருது? सब में रह कर सब में सबके वैसे होकर सबको दिखलाते हो तुमको दिखलाने को तुम जैसे हो वैसा कौन है। सब में सबके वैसे होकर सबको दिखलाते हो तुम. தம்பி இதே மாதிரி டிவைஸ் ஒன்று வீட்டில் இருந்துச்சு, இன்னொன்று இது பண்ண கொடுப்போம். மாட்டிக்கிட்டோம், கேட்கல என்னவா? சரி, இதுல எதுவும் இது பட்டன்ல போயிருக்குமோ? சரி பாருங்க, கவனிச்சுங்க. சபக்கில் வந்து சிந்தனை வேற பக்கம் போகுது. सबमें सबके वैसे होकर सबको दिखलाते हो तुमको दिखलाने को तुम जैसे हैं वैसा कौन है. இறைவா ஒவ்வொன்றிலையும் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆகி அந்த வஸ்துவை வெளிப்படுத்துகிறாய். பாக்குறவங்கள்ட்ட இது மூலாவா இல்ல பந்தாவான்னு தெரியல. இப்பதான் லா இலாஹ இல்லா வருது. லா இலாஹ இலா லா எதை நஃபி செய்துமா? ஸாத் ஷையில் இருந்து வஸ்ஃப உலூஹியத்தை ஸாத்தன் நஃபி செய்கிறது. அல்லாஹ் விளங்க, எங்க போனாலும் மறக்காத, எங்க போனாலும் விடாத. ஸாத் ஷையில் இருந்தும் வஸ்ஃப உலூஹியத்தை ஸாத்தன் நஃபி செய்கிறது. இந்த லாவுடைய வேலை. ஸாத் ஷையிலே வஸ்துடைய ஸாத்திலே காணப்படக்கூடிய உலூஹியத்துடைய தன்மைகள் இந்த வஸ்துவுக்கு சொந்தமானது இல்லை, இது மௌலாவுக்கு சொந்தமானது. அதைத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நஃபி செய்யும். லா இல்லை, இலாஹ இந்த வஸ்து இலாஹ இல்ல. லா ஐயு ஷையும் இலாஹ, எந்த வஸ்துவும் இலாஹ இல்லை. இல்லல்லாஹ் அந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர இலாஹ இல்லை. அப்ப லா எதை நஃபி செய்து? இந்த வஸ்ஃப உலூஹியத் ஆகிய உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார், ஹாக்கிமியத், மாலிகியத், அனியத், ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் இவைகளை வஸ்துவிலிருந்து எடுத்து சொந்தமாக்கி அல்லாஹ்வுக்கு சொந்தமாகுது. விளைஞ்சுங்களா? இங்க இருந்து எடுத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த வஸ்துவிலிருந்து எடுத்து அந்த வஸ்துவிலே காட்சி அளிக்கிற மௌலாவுக்கு சொந்தமாகுது. ஸாத் ஷையிலிருந்து நஃபி செய்து ஸாத் ஹக்கிலே சொந்தப்படுத்துகிறது. ஸாத் ஹக் எங்க இருக்கு? ஸாத் ஷையிக்கு எங்க இருக்கு? ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கு. இந்த தகரம் எங்க இருக்கு? டப்பி எங்க இருக்கு? தகரம் எங்க இருக்கு? டப்பி எங்க இருக்கு? பை ரெண்டும் ஒரு இடத்துல தாங்க இருக்குது. தகரத்தையும் டப்பையும் தனியா பிரிக்க முடியுமா? இது தனியா பிரிக்க முடியுமா? முடியாது. இந்த டப்பியிலே காணப்படக்கூடிய உஜூத் ஆகிறது. டப்பி என்ற உருவம் இருக்கிறது, அதற்கு சொந்தம் இல்லை. இந்த டப்பியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தகரத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்றோம். அதே போன்று இதில் காணப்படக்கூடிய எல்லா சிஃபாத்துகளும், இப்ப இந்த தகரத்துல பாத்தீங்கன்னா பளபளப்பு தெரியுது. இது ஒரு சிஃபத்துன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். தட்டினால் சத்தம் வருது, டன் டன் சத்தம் வருது, ரத்தம் வருது. 2 பேருக்கு எடுத்துங்க, 2 பேச்சு இருக்கு பாருங்க. சத்தம் வருதா இல்லையா? சத்தம் வருது. இவர் சிஃபத்து.
பளபளப்பா இருக்கு, அது ஒரு சிஃபத்து. காந்தத்தை வச்சா ஒட்டுமா இல்லையா? ஒட்டும். இது மாதிரி எத்தனையோ சிஃபத்து இருக்கு பை, இதை எத்தனையோ தன்மைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த தகர டப்பியில் காணப்படக்கூடிய இந்த தன்மைகள் இந்த டப்பிக்கு சொந்தமில்லை, டப்பியின் உருவத்துக்கு சொந்தமில்லை, இந்த டப்பியை தன்னிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தகரத்துக்கு சொந்தமானது. இது விலங்கு கஷ்டமா இருக்கா? இந்த சவுண்ட் தகரத்திலிருந்து வருதா டப்பிலிருந்து வருதா பாய்? தகரத்திலிருந்து தான் சத்தம் வரும். தகரத்தை எடுத்து டப்பியை மட்டும் கருப்பையில கொண்டு அடிச்சு பாருங்க, சத்தம் வருதாங்க? வராது. அகர் தேரா வஜூது நைசோ நைசோ ஆவாஸ் கஹா சேன்ட்டாங்க, எங்க சத்தம் வரும்? அப்போ உஜூது யாருக்கு சொந்தமோ அவன்கிட்டதான் சிஃபாத்துகள் இருக்கும். ஹயாத்தில் மிராதா சிஃபாத்துகள் இருக்கும். சிஃபாத்துகள் எங்க இருக்குதோ அங்கதான் கூவத்து வெளியாகும். கூவத்து எங்க வெளியாதோ, சிஃபாத் எங்க வெளியாதோ அவன் தான் ஆசார்கள் சொந்தமா இருக்கும். அப்ப லா என்ன வேலை செய்யுதுங்க? ராத்தே ஷையில் இருந்தும் வஸ்வே உலூஹியத்தை ராத்தன் நபி செய்ய. ராத்தன் நபி அர்த்தம் என்ன? இந்த வஸ்துடைய ராத்துக்கு சொந்தமானதில்லை, சுயமே இந்த வஸ்துவுக்கு இல்லை. இந்த வஸ்துக்கு சுயமே இல்லை. இந்த வஸ்துல காட்சி அளிக்கக்கூடிய, இந்த வஸ்துவை தன்னிலை காட்டி கொண்டிருக்கக்கூடிய மௌலாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. ரஞ்சலிங்க வை நிப்பாட்டுங்க, பாஸ் பண்ணுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ரஞ்சலிங்க வை ஜி என்ன சொல்றேன் பாருங்க, சப்ஜெக்ட் மாறிடுச்சு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் எப்ப வருது? லா இலாஹ வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுக்கு சொந்தமான தன்மைகள் இந்த சிருஷ்டிகள்ல காட்சி அளிக்கிற பொழுது சிருஷ்டிக்கே சொந்தமானது போல அப்படியே காட்சி அளிக்குது. அப்படியே இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சிருஷ்டிகள்ல காணப்படக்கூடிய வஸ்ஃபே உலூஹியத் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை, சிருஷ்டிகளை காட்டி கொண்டிருக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எப்ப தேவைப்படுங்க? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வாக இருந்தான், ஷான தன்சீல. கானல்லாஹு வலம் யகும் மாஹு ஷையா, அல்லாஹ் இருந்தா அல்லாஹ்வோட எந்த வஸ்துவும் இல்ல. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல. எப்ப அல்லாஹ் ஜல்ல ஷான் தன் உலூஹியத்துடைய மஸ்ஹராக சிருஷ்டிகளை வெளியாக்கினானோ, கோடானு கோடி சிருஷ்டிகள்ல அல்லாஹ் ஜல்ல ஷான் தான் வெளியானானோ, அல்லாஹ் ஜல்ல ஷானத்தோட உஜூத் சிஃபாத்துக்கெல்லாம் வெளியாக ஆரம்பிச்சுச்சோ, அப்பதான் லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு. அப்பதான் இலாஹ் என்ற பேரே வருது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் இலாஹாகத்தான் இருந்தான், சாஹிபே உலூஹியத்தை தான் இருந்தான் அல்லாஹ் தஆலா. புரிஞ்சுங்களா? நம்மை அல்லாஹ் இலா தான் ஒருத்தன் தான் இலாஹ் என்று எப்ப அறிமுகப்படுத்தினான்? எப்பவுமே அல்லாஹ் இலாஹ் தாங்க பை. சிருஷ்டிகளை படைச்ச பின்னாடி தான் எல்லாம் இலாஹானா, முன்னாடி இலாஹ் இருந்தானா? சிருஷ்டிகளை படைச்ச பின்னாடி தான் அல்லாஹ் காலிகா இருந்தானா, முன்னாடி காலிகா இருந்தானா? அல்லாஹ் முன்னாடியே காலிக் தான், ஒரு சிருஷ்டியை படைக்காமலும் அல்லாஹ் காலிக் தான். இப்ப அல்லாஹ்வுடைய உலூஹியத், அல்லாஹ்வுடைய இஅ்திபாரத்தை உலூஹியத் எந்த சிருஷ்டிகளும் வெளிப்படுத்தாமல் இருந்த நேரத்தில் அல்லாஹ் இலாஹ் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய இல்மில் இந்த தோற்றங்கள்ல கொண்டு வந்து அந்த தோற்றங்கள்ல தன்னுடைய உலூஹியத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிற பொழுது, இப்ப அந்த ஒரே ஒரு சிருஷ்டி அப்ப ஃபர்ஸ்ட் படைக்க ஆரம்பிச்சான். ஒரே ஒரு குண்டூசி படைச்சான்னு வச்சுங்களேன். எவ்வளவுமா கலக்கல்ல அல்லாஹ் எதை முதல்ல படைச்சான்? கலம், பேனா படைச்சான்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு அல்லாஹ் முதல்ல இதை படைச்சான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வாழ்நாள் பொடி டப்பி தான் படைச்சான்னு வச்சுங்களேன். இப்ப படைச்ச உடனேயே என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் தஆலாவுடைய உலூஹியத் தாத்தே ஷையில வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு குண்டூசி தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் படைச்சான்னு வச்சுங்களேன். இப்ப அல்லாஹ்வுடைய உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார் இந்த குண்டூசி வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அல்லாஹ் நம்ம தம்பி செய்றான், வெளிப்படுதுப்பா, அது வஸ்துக்கு சொந்தம் இல்ல, அது எனக்கு தான் சொந்தம். லா இலாஹ இல்லல்லாஹ், அது இலாஹ் இல்ல, அதுல காட்சி அளிக்கிற நான் தான் இலாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். ஷேഖனா சொன்னாங்க, நீ லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல, இந்த வஸ்துலிருந்து உலூஹியத்தை நபி செய்து அங்க போய் சொந்தப்படுத்துற அல்லாஹ்வுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ்.
ஜஹா நஃபி வஹா இஸ்பாத் சொல்றாரு. எங்க நஃபி சரியோ அங்கதான் இஸ்பாத். அப்ப அல்லாஹ் தஆலா எப்ப காயினாத்துல அல்லாஹ் தஆலா ஆலமே நாசூத்துல கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை வெளியாக்குனானோ அப்பதான் இலாஹ் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தினான். அப்பதான் அல்லாஹ் நான் ஒருத்தன் தான் இலாஹ், யாரு இலாஹ் இல்லைன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காமிச்சான். அரிஷ படைச்ச பின்னாடி தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அரிசிலே வெளியாகக்கூடிய உஜூத் அரிசுக்கு சொந்தம் இல்ல, அந்த அரிசியை காட்டி கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது அல்லாஹ் தஆலா நம்ம எப்ப உலூஹியத்து நமக்கு வெளியாச்சோ அப்பதான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வே அல்லாஹ் கேள்வி கேட்டான். அதுக்கு முன்னாடி அலஸ்து பி ரப்பிக்கும் தான் கேட்டான், அலஸ்து பி இலாஹிக்கும் கேட்கல. கபர்ல போய் அல்லாஹ் மன் ரப்புக்குன்னு கேட்டான், அல்லாஹ் தஆலா அவன் இலாஹுக்குன்னு கேட்கல. புரிஞ்சுங்களா? உலூஹியத் என்பது எப்ப வருது, ஹாஜத் ரவா எப்ப வருது, அல்லாஹ் தஆலா நம்முடைய கோடிக்கணக்கான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்கிற பொழுது, உஜூத் சிஃபாத் அஃஆல் ஆசாரை வெளிப்படுத்துகிற பொழுது அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொன்னாங்க? இந்த கோடான கோடி சிருஷ்டிகள்ல சொர்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்துச்சா இல்லையா? சொர்க்கத்தின் தலைவாசல லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்கு, அர்ஷ்ல லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்கு. பை அல்லாஹ் அர்ஷ படைச்சா எந்த சிருஷ்டியும் படைக்கல. ஃபர்ஸ்ட் அவ்வளவுமா ஹலகல்லாஹுல் அர்ஷன் வருது, அவ்வளவுமா ஹலகல்லாஹுல் கலமன் வருது. கான அர்ஷு அலல் மா, கான அர்ஷு வானபூமி படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அரிசியை, வானபூமி படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அரிசை படிச்சுட்டா அந்த அரிசி தண்ணியில இருந்துச்சுன்னு வருது. கான அர்ஷுஹு அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சு. இங்க அரிசில என்ன தெய்வங்கள் இருந்துச்சாங்க? வணங்கக்கூடிய தெய்வம் எதுவுமே இல்லையே பை. அப்பங்க லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன பை அர்த்தம் அங்க? அப்ப என்ன அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு? அப்ப அர்ஷ்ல அல்லாஹ் தஆலா இவர்கள் பிற்காலத்திலே நான் சிருஷ்டிகளை படைத்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் சில பேர் சிலைகளை செதுக்கி அவற்றை தன்னுடைய இறைவன் என்று வணங்குவார்களே, அவைகள் எதுவும் இலாஹ இல்லை, நான் தான் இலாஹ்னு அர்த்தமா இருக்கு. அரிசில லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதுறானே பை, என்ன அர்த்தம்? என்ன, நான் ஆதம் நபி படைப்பேன் பின்னாடி, அது அவங்க பிள்ளைகள்ல நூஹ் நபிலாம் வருவாங்க, அவங்க காலத்துல சிலைகளை ஏற்படுத்தி வணங்குவார்களே, அப்ப சில தெய்வங்களை உற்பத்தி பண்ணுவார்கள், அவைகள் தெய்வம் இல்லை, நான் தான் இலாஹ் என்பதை இப்பவே எழுதி வைத்து விடுகிறேன். அப்படி அர்த்தம் இருக்கு. என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குற நீ? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கு, கலிமாவை அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள்ளுங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானு. கலிமாவுடைய அர்த்தம் விளங்காமலே காலம் ஓடுது, காலம் ஓடி மூத்தா போயிடறான். வணக்கத்து தகுதியானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தவிர வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. அலஞ்சபை ஹாய் ஹாய் ஹாய், என்ன கை சேதம், என்ன கை சேதம். அல்லாஹ் ஜல்ல ஷானு உத்தரவு போட்டான், கலிமாவை அறிந்து கொள், விளங்கிக்கொள், விளங்கிக்கொள். என்னைக்கு விளங்குறது? என்னைக்கு விளங்குறது? இக்திஃபா பில் இல்ம், தான் கற்ற 7 வருஷம் அந்த இல்மை கொண்டு இக்திஃபா ஆயிடுறது போதும். 7 வருஷம் இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணமாக்கி இருக்கிறேன். உங்களை தான் சொல்றேன், சிரிக்கிறீங்க சேர்ந்துக்கிட்டு நாளையும் சாக்க வந்துருக்கிறீங்க. என்ன பை, உங்களை தான் சொல்றேன். யாரையோ சொல்றாங்க சர்க்கார் நம்மளை திட்டல, 7 வருடங்கள் மார்க்க கல்விக்காக அர்ப்பணமாகி இருக்கிறேன். மார்க்கத்தை கரைத்து குடித்து விட்டேன், அனைத்தும் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது எந்த மசாலா கேளுங்க, எதையும் சொல்லுவேன். தெரியாட்டுக்கு இதை பார்த்தா சொல்லிடுவேன், அப்படி நீங்க நெட் இருக்கு அதை பார்த்து சொல்லிடுவேன். நீங்க மசாலா கேட்ட ஆரம்பிச்சு நெட்டை பார்க்குறாங்க, இதை மசாலா பார்த்தோம். நெட்டில் பார்த்துட்டு எல்லாமே வஹாபியுடைய கருத்தை முதல்ல போடுறாங்க. நீயா துருள் முக்தார் தென்னதான் நெட்டில் கேள்வி கேட்டால் மசாலா கேட்டா வரும். இஸ்லாம் வெப்பு, இப்னு பாஸ், இந்த கருத்து தான் வரும். ஃபர்ஸ்ட் அது தெரிந்து கொண்டாய். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னைக்கு அறிந்து கொள்ள முயற்சி செஞ்சது? உலகத்தில் உள்ள எல்லா ஆலிம் ஷாகளையும் பார்த்து கேட்குறேன். என் ஷேഖனா கேட்ட கேள்வி திருப்பி ஒன்று கேட்குறேன். எனக்கு கேட்கறதுக்கு என்ன தைரியம் இருக்கு? அதை கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. என் ஷேഖனா சொன்னதை ரிப்பீட் பண்றேன், கேட்டுக்கோ. காலங்கள் போகுது, தாடி நரைச்சு போச்சு, இத்தனை பேர் தலை பார்க்கறது சுத்தலே வெக்கம் இல்லை உனக்கு.
கலிமாவை அறியணும் ஆசை வரலையா இன்னும் உனக்கு? அல்லா விளங்கு. காலமெல்லாம் இப்படி ஓடுது. நான் ஹிதாயத்தனை ஓதி கொடுத்தேன், துல் முக்தார் ஓதி கொடுத்தேன், ஹிதாயா ஓதி கொடுத்தேன், ஜி சுல்லம் ஓதி கொடுத்தேன், முல்லா ஹாசன் ஓதி கொடுத்தேன். வா வா நீ ஓதி கொடுக்குற முல்லா ஹாசனை கொண்டு குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன ஃபாய்தான் இது வரைக்கும் கேள்வி கேட்டு யாரும் பதில் சொல்ல. இது வரைக்கும் பதில் கிடையாது. நீ ஓதி கொடுக்குற குத்துபி கிதாபை கொண்டு மார்க்கத்தில் தீனுடைய இல்முன்னு அது சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டேன் ஆலிம் சாக்கிட்ட. நான் இல்லைன்னு சொல்லிட்டு போய் மசாலா ஓதி தராங்க. அந்த குத்துபி ஓதி கொடுக்குறியே அதை கொண்டு இன்ன வரைக்கும் என்ன ஃபாய்தா? இது வரைக்கும் பதில் சொல்ல. தெரிஞ்சா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன் பை. பதில் இருக்காம இல்லைன்னு சொல்ல வரல பை. இருக்கிறான், நான் வந்து பெரியார்னு சொல்ல வரல பை. இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறேன், சொல்ல மாட்டாங்க யாரும். இதெல்லாம் ஓதி கொடுத்துட்டு இதெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டேன், நான் பெரிய ஆலிம்ஸ். அதே நீ குல்லி ஆயத்தி மின்ஹா வஹரும் வபத்துன். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயாத்துகளுக்கும் வெளிரங்க அர்த்தமும் இருக்கு, அந்தரங்க அர்த்தமும் இருக்கு. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன் ஆயத்தா இல்லையா? ஃபலமன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கா இல்லையா? குர்ஆன் எத்தனை இடத்துல லா அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை இடத்துல வருதா இல்லையா? இப்போ அதுக்கு வெளிரங்க அர்த்தமும் இருக்கும், உள்ரங்க அர்த்தம் இருக்குமா இல்லையா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அர்த்தம் உனக்கு வாழ்நாள்லாம் தெரிஞ்சு அடுத்த அர்த்தத்துக்கு போவே இல்லை. நீ என் ஷேഖന சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் 4 மர்த்தபா சூஃபியாக சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் போல்னா கலிமாவை சொல்லுவது, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ஜான்னா கலிமாவை அறிந்து கொள்வது, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு தேக்னா கலிமாவை பார்ப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் ஹோ ஜானா கலிமாவாகவே ஆகிவிடுவது. 4 மர்த்தபா சொன்னாங்க. கலிமா கலிமா கோ கலிமா 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 கோனா சொல்றது பார்சி வார்த்தை. அப்புறம் கலிமாக்கு முதல்ல கலிமாக்கு போல்னா கலிமாவை சொல்லுவது, இதுக்கு கலிமா கோன்னு சொல்லுவோம். அடுத்து கலிமாவை அறிந்து கொள்வது, கலிமா தான்னா அறிந்து கொள்வது, தானிஷ்மந்த்னு அறிவாளின்னு அர்த்தம். கலிமா தான் பார்சி வார்த்தை, கலிமாவை அறிந்து கொள்வது. அடுத்து கலிமா பீன பார்க்கறது, தேக்கலாம். கலிமா ஷோ கலிமாவாக ஆகிவிடுவது. 4 மர்த்தபா இருக்குன்னு நாங்கள் சொல்றேன். என்னைக்கு அதை கற்றுக்கொள்றது? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வே அல்லாஹ் அர்ஷில் எழுதினானே, என்ன பொருள்? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த அரிசிலே காணப்படக்கூடிய ஏத்திபாராத்தி உலூஹியத் அரிசுக்கு சொந்தம் இல்லை. அரிசிலே தன்னிலே காட்டிக் கொண்டிருக்கூடிய உஜூதி ஹக்குக்கு சொந்தமானது. நல்லா கவனிங்க பை. அரிசி நீ கற்பனை பண்ணிட்டு தனியா ஒரு பில்டிங் மாதிரியும், இப்ப வீடு கட்டி முன்னாடி ஹாதாமின் ஃபதுல் அப்படின்னு போட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? வீடு கட்டுறாங்கல்ல பை, முன்னாடி போட்டு போடுவாங்க என்னண்டு ஹாதாமின் ஃபதுல் ரப்பி போடுறாங்கல்ல, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஃபதுல். அது மாதிரி அல்லாஹ் அரிசை கட்டி அதுக்கு முன்னாடி அலங்காரத்துக்கு ஏதாவது வாசகம் போடலான்னு யோசிச்சு, சரி லா இலாஹ இல்லல்லாஹ் போடு, முகமது ரசூலும் சேர்த்து போடு, டிசைன் பண்ணி அல்லாஹ் தஆலா ஏதாவது இன்ஜினியர் உட்காந்துருக்கிறாரு, வீட்டுக்கு எலிவேஷன் பண்ணுவீங்களே பை, அவனுடைய ஏதோ எழுத்துக்கள்லாம் அரபி எழுத்துக்கள் பண்ண போகிறதில்ல. அது மாதிரி அரிசா அல்லாஹ் தஆலா ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதுக்கு எலிவேஷனில் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு டிசைனிங் பண்ணி கம்ப்யூட்டரில் டிசைனிங் பண்ணி ஃபுல்லாக அப்படியே தங்க எழுத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பார்த்து எப்படி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு அப்படி கற்பனை பண்ணிட்டீங்களா நீங்கள்? என்ன பை எல்லாம் விளங்கு. அரசுடைய தலைமாட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதியிருக்காரா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலாவுடைய குர்சி இருக்கு பார்த்தீங்களா, வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்து கொண்டது. எது? குர்சி. எல்லாத்தையும் சட்டியில போட்டாச்சு மொத்தமா சட்டி, அதான் குர்சி. அப்ப குர்சின்னா அத்தனையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் குர்சி. மண்டை அப்படி என்ன பேர்ல, கண்ணு மூக்கு வாயு பல்லு
மூளை எல்லாம் சித்தன மண்டை இல்லைங்க. அதெல்லாம் இல்லைங்க. மண்டைன்னா வெறும் மண்டை தாங்க. இது கண்ணுலாம் தனிங்க. கண்ணு, மூக்கு, அதுக்குள்ள நரம்புகள், மண்டை, சிறுமூளை, பெருமூளை எல்லாம் சேர்த்துனுங்க மண்டை. எல்லாம் உள்ள இருக்கா இல்லைங்களா? வசியா குர்சியு சமாவாத்தி வல்லர். அல்லாஹ்வோட குர்சி வானம் பூமி அத்தனையும் சூழ்ந்து கொண்டதுன்னு அர்த்தம் என்ன? குர்சின்னு அர்த்தம் என்ன? அதுல ஒட்டுமொத்த வானம் பூமி எல்லாமே உள்ள இருக்கு. எதுக்குள்ள? அந்த வானத்து பூமிக்குள்ள நீயும் நானும் இருக்கிறோம். அப்ப குர்சின்னு சொன்னாவே எல்லாம் சேர்ந்தது. நானும் நீ குர்சியில் தான் இருக்கிறோம். நாமல் நீமல் எல்லாம் எங்க இருக்கிறோம்? எல்லாம் குர்சியில் தான் இருக்கிறோம். குர்சி உள்ள வருமா வராது? அது ஏன்னா ஒட்டுமொத்தமா சேர்ந்தது தானேங்க. கரூர் மாவட்டம் இதுக்குள்ள பள்ளப்பட்டி இருக்கு, அரவாக்குறிச்சி இருக்கு, தாராபுரம், சின்ன தாராபுரம் இருக்கு, ஊர். இது கரூர் அப்படின்னு சொன்னா எல்லாம் உள்ள அடங்கமா இல்லையா? அடங்கமா இல்லையா? சரி, கரூர் மாவட்டம் மட்டும்தான் இருக்க. பக்கத்தில் சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடுன்னு சொன்னா எல்லாமே உள்ள அடங்கிடுமா இல்லையா? தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுங்க, அதுல கரூர் சேராதுன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு, அதுல ஈரோடு சேராது, சேலம் சேராது, மெட்ராஸ் சேராது, செங்கல்பட்டு சேராது சொல்ல முடியுமா? தமிழ்நாடு என்ன வரும் பை? எல்லாமே உள்ள அடங்கிடும். அதில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் அடங்கிடுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க குண்டூசியும் மனுஷனும் மாடும் எறும்பு ஈ எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ்நாடுன்னாவே இந்தியா அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே உள்ள அடங்கிச்சா இல்லையா? உலகம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் எல்லாம் உள்ள வந்துச்சு. எல்லாமே சேர்ந்தாங்க உலகம். நாம உலகத்தில் உள்ளவங்களா இல்லையா? இந்த உலகத்தில் உள்ளவர்களா இல்லையா? நாம இப்போ உலகம்னு சொன்னா நம்மளையும் குறிக்குமா இல்லையா? அது நாமளும் சேர்ந்தாங்க உலகம். நான் உலகத்தை பார்த்தேன், நல்ல வேலை என்ன நீ பார்க்கல. ஒன்னையும் சேர்த்தாங்க உலகம். எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் ஒட்டுமொத்த உலகங்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வசிய குர்சியு அஸ்ஸமாவாத்தி வல்லர். அல்லாஹ்வுடைய குர்சி வானம் பூமி அத்தனையும் சூழ்ந்து கொண்டது. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? குர்சி. எப்படி உலகத்தில் நாம் இருப்போம், நம்மை சேர்ந்ததுக்கு பேர் தான் உலகமோ, அதே மாதிரி குர்சிக்குள் நாம் இருக்கிறோம், நம்மையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் குர்சி. உலகம் என்று சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் சொன்னா உலகத்துல எல்லாத்துக்கும் பொருந்துமா இல்லையா? அல்ல ஆலம் முத்தகையும், உலகம் மாறக்கூடியதுன்னு சொன்னா இப்ப நான் மட்டும் மாறக்கூடியது இல்லைங்கன்னு சொல்லவையா? என்ன அர்த்தம்? உலகத்துல எல்லா வஸ்துவும், பூவும் மாறும், மண்ணும் மாறும், மலையும் மாறும், மனுஷனும் மாறுவான், ஆடையும் மாறும், மிருகங்களும் மாறும், பறவைகளும் மாறும், எல்லாம் மாறதானே செய்யும். அப்ப அல்ல ஆலம் முத்தகையரும் என்ற அந்த ஹுக்குமு அந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களையும் குறிக்குமா இல்லையா? சொல்லுங்க பாய். அதே மாதிரி குர்சிக்கு ஒரு ஹுக்கும் அல்லாஹ் சொன்னான்டா, அந்த குர்சிக்குள்ள எல்லா வஸ்துக்கும் இருக்குமா இல்லையா? எல்லாம் குறிக்கும். அனைத்தையும் அடக்கியது குர்சி, குர்சியை உள்ளடக்கியது அரிசி. அப்ப அரிசி நாமளும் தாங்க இருக்கிறோம். இப்ப அரிசிக்கு அல்லாஹ் ஒரு ஹுக்கும் சொன்னான்னா அந்த ஹுக்கும் நமக்கு தான் பொருந்தும். இப்ப அரிசியுடைய தலைவாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் எழுத அர்த்தம் என்னன்னு கேட்டா, எல்லா காயினாத்துடைய தர்ராவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. ஒட்டுமொத்த காயினாத் அத்தனை கோடி சிருஷ்டிகள் இருக்கு. எல்லா சிருஷ்டிகளுடைய அணுவிலேயும் ஒவ்வொரு அணுவிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. நீ துனியாவை அணுவா பிரிக்கிறானு, அணு, அந்த அணுவுல எலக்ட்ரான் புரோட்டான் சொல்றான் பாத்தீங்களா? அந்த எலக்ட்ரான்லயும் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அந்த புரோட்டான்லயும் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி இருக்கிறான். அந்த நியூட்ரான்லயும் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். அணுவிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுது? இந்த அணுவுல இயக்கம் இருக்குல்ல, ஹரக்கத்து இருக்குல்ல பை, அணுவுக்கு உஜூத் வேணுமா இல்லையா? சிஃபாத் வேணுமா இல்லையா? எப்படி ஹரக்கத்து ஹயாத் இருக்குல்ல அணுல, சுத்துதில்ல பை. அணு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சுத்தான இருக்குது இல்ல, சுத்துறதுக்கு என்ன வேணும்? குவத்து வேணும். குவத்து அங்க வெளிப்பட்டு இருக்குது. அந்த குவத்து அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கோ நியூட்ரானுக்கோ புரோட்டானுக்கோ சொந்தம் இல்லை, அவற்றை காட்டிக் கொண்டிருக்கூடிய மௌலாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நல்லா எழுதி வச்சிட்டான். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு அணுவிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது. ஒரு உடலிலே செல்களை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. வெளியே பொருட்கள் அணுன்னு சொல்லுவான், நம்ம உடம்புல என்ன சொல்லுவாங்க? செல்லுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லிலேயும்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் அந்த செல்லில சுத்திட்டு இருக்கு பாரு, புரோட்டான் நியூட்ரான் சுத்துது பாருங்க, அது அல்லாஹ்வுடைய குவத் இல்லாம சுத்தாது பை. இந்த வஸ்து அசையாம இருக்குன்னு நினைக்கிற நீ, ஆனா இது கோடிக்கணக்கான அணுக்களால் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அணுக்கள் உள்ளே சுற்றி கொண்டுதான் இருக்குது, வேகமா சுத்திட்டு இருக்கு. அந்த அணுக்கள்ல சக்தி இருக்கா இல்லையா? பிரம்மாண்டமான சக்தி இருக்கு ஒவ்வொரு அணுவிலையும். அந்த ஒரு அணுவை நீ பிரிச்சேன்னு சொன்னா ஏற்படக்கூடிய வெப்பம் ஊரையே அழிச்சிரும், ஒவ்வொரு சின்ன அணுவையும். இந்த தகரத்தை அணுகுண்டு தயாரிக்கலாமா? தகரத்துல அணுகுண்டுங்கிறனவை ஊரே அழிச்சது, ஹிரோஷிமா நாகாசாகில. இந்த தகரத்தை தயார் பண்ணலாமா? அணுகுண்டு பண்ணலாம் பை. இப்போ அதுக்கு யுரேனியம் வேணும், புளுட்டோனியம் வேணும்னு சொல்றான். இதுலயும் அணு இருக்கு, இது புழக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த யுரேனியம் புளுட்டோனியத்துல அணுவை புழக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, அதனால அது ஈஸியஸ்ட், ரொம்ப மோசமான ரொம்ப பலகீனமான ஒரு உலோகம், அதனால அதுக்கு விலை ஜாஸ்தி, ஈஸியா புழக்க முடியும். அதே நீ அணு எதிர்காலத்துல இதுல உள்ள அணுவை புழக்க கண்டுபிடிச்சான், இந்த டப்பா மொத்த ஊரை அழிக்கும், ஜப்பானே அழிச்சிடும், அமெரிக்காவே அழிச்சிடும். பொடி டப்பி, சாதாரண பொடி டப்பின்னு விளங்கிட்டியா நீ? இதுல உள்ள அணுவை பிளக்கக்கூடிய கருவியை பிற்காலத்தில் கண்டுபிடிச்சான்னு வச்சுங்க. இப்போதைக்கு எதை கண்டுபிடிச்சிருக்கிறான்? யுரேனியம், புளுட்டோனியம், ஹைட்ரஜன் பாம்பு இருக்கு, பாம்பு. இதை மட்டும் புலக கண்டுபிடிச்சிருக்காங்க. தகரத்துடைய அணுவையும் புலக கண்டுபிடிச்சிட்டான். இது உலகத்தை அழிக்குமா அழிக்காத பை? முழு உலகத்தை அழிக்கும். அப்ப அவ்வளவு சக்தி உள்ள இருக்கு, அவ்வளவு ஆற்றல் உள்ள இருக்கு, அவ்வளவு குவத்து உள்ள இருக்கு. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுது? அந்த குவத் இந்த வஸ்துவுக்கு சொந்தம் இல்ல, வஸ்துவை காட்சி அளிக்கக்கூடிய மௌலாவுக்கு சொந்தம்னு சொல்லுது. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் ஆதம் நபி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கோடானு கோடி வஸ்துக்கள்ல காட்சி அளிக்கக்கூடிய வஸ்வே உலூஹியத், உலூஹியத்துடைய தன்மைகள் இந்த வஸ்துவுக்கு சொந்தம் இல்ல, இந்த வஸ்துவை காட்சி அளிக்கக்கூடிய மௌலாவுக்கு சொந்தமானது. இந்த கோடிக்கணக்கான வஸ்துக்கள்ல இருந்து இந்த உலூஹியத்தை வெளிப்படுத்துபவன் யாருமே இல்லை, இல்ல. இதைத்தான் அல்லாஹ் அரிசியில் எழுதி வச்சேன்னு சொன்னான். இதைத்தான் ஆதம் நபி சொன்னாங்க, இதைத்தான் நூஹ் நபி சொன்னாங்க, இதைத்தான் எல்லா அன்பியாக்கும் சொன்னாங்க. நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. ஏன்? முஹம்மது நபிமார்களுடைய பேர் மாறிட்டே இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் மாறவே மாறாது. கலிமாவுக்கு அர்த்தம் ஒண்ணுதான். ரஞ்சபை இப்ப கலிமாவை எப்படி சொல்லுங்க? கோடானு கோடி சிருஷ்டிகள்ல காட்சி அளிக்கக்கூடிய இந்த வஸ்ஃபே உலூஹியத் இந்த சிருஷ்டிகளுடைய தாத்துக்கு சொந்தம் இல்லை. இந்த தாத்தை தன் உஜூதிலே காட்சி அளிக்க செய்து கொண்டிருக்கிறானே அந்த மௌலாவுக்கு சொந்தமானது. ஈஸியா லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா லா மௌஜூத இல்லல்லாஹ். இந்த சிருஷ்டிகளிலே காணப்படக்கூடிய வஸ்ஃபே உலூஹியத், சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய ஏத்திபார உலூஹியத், சிருஷ்டிகளில் காணப்படும் உஜூத் சிஃபாத் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய ஹாஜத் ரவாயி, சுருக்கமா இன்னும் சுருக்கமா, தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை, சிருஷ்டிகளிலே காணப்படக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. சிருஷ்டிகளிலே காட்சியளிக்கூடிய மௌலாவுக்கு சொந்தமானது. சூரத்துல இட்டு நஃபி செஞ்சு சூரத்து நுமாவுக்கு சொந்தப்படுத்துங்க பாய். ரெண்டு இருக்குமா, ஒன்னொன்னுலயும் ரெண்டு இருக்கு, ஒன்னு டப்பி, ஒன்னு தகரம். தகரத்துடைய உஜூது இருக்கு, அந்த உஜூது அந்த உஜூது ஜாத்தே கிதம். தகரத்துடைய ஜாத்து ஜாத்தே கிதம், டப்பியுடைய ஜாத்து ஜாத்தே அதம். இந்த உஜூது வந்து தகரத்துக்கு சொந்தமானது, டப்பிக்கு சொந்தம் இல்லை. அவ்வளவுதான். ஹாஜத் ரவா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. டப்பியின் தேவையை தகரம் பூர்த்தி செய்கிறது. பூர்த்தி செய்ய அர்த்தம் என்ன? அந்த டப்பி இருப்பதற்கு தன் உஜூது கொடுக்குது. தன்னில் தானே இருந்து கொண்டு அந்த தகரம் தன் அல்லாத ஒரு உருவமாகிய டப்பியை தன்னிலே வெளிப்படுத்துகிறது. இஸ்கே நாம ஹாஜத் ரவாய். இதுக்கு பேர் தான் என்ன எஜமா சொல்லிட்டாங்க. ராகா நான் வந்து உங்களுக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல, நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு விளங்கலை. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சாங்கிறது எனக்கு விளங்கலை. விளங்குச்ச பை. என் ஷேகநாயகம் ராவும் பகலும் சொல்லி கொடுத்தாங்க.
அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். விளக்குற பாஷை எனக்கு விளங்கலையான்னு சரியில்லை. விளங்குதா அது உங்களுக்கு? கொடுங்க, நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் தான் விளக்கி வைப்பான். சபு மே சபுக்கே வைசே ஹோ கர் सबको दिखलाते हो तुमको दिखलाने को तुम जैसे हैं वैसा कौन है सब में सबके वैसे हो कर ஒவ்வொன்றிலும் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஆகி தன்னை சுத்தமா மறைச்சு அது எப்படி இருக்கோ அப்படியே காட்டுறான். அதனால பாக்குறோம் அது ஒரிஜினல் நினைச்சுக்கிறான். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா அந்த பல்பு தெரியுது பாரு, தெரியுதா? புதுசா பாக்குறவன் என்ன நினைச்சுக்கிறான், இதுதான் ஒரிஜினல் பல்புன்னு நினைச்சுக்கிறான். வெளிச்சம் இருக்குது, அதே கலர் இருக்கு, அதே ரவுண்டு, அதே ஷேப்பு. நான் என்ன சொல்றேன், இது ஒரிஜினல் இல்லப்பா, அந்த ஒரிஜினலுடைய பிரதிபலிப்பு தான் இது. இந்த கண்ணாடியில ஒரிஜினல் இல்ல நீ பாக்குறது, இது அவருடைய அக்ஸ் தான். இது கண்ணாடியில வெளிச்சமும் வருது, இங்க இருந்து வெளிச்சம் வருமோ வராதான், அடிச்சா அங்க வெளிச்சம் பாருங்க அப்படியே போகுது, அடிக்குது அப்படிதான், இங்க இருந்து வெளிச்சம் வருது. அப்ப இதுதான் பல்புன்னு நினைச்சுக்கிறான். இதுல இருந்தும் சில சிபாத்துகள் வெளியாகிறத பார்த்து இதுதான் ஒரிஜினல் நினைச்சுக்கிறான். இல்ல இல்ல, இது ஒரிஜினல் இல்ல, இது டூப்ளிகேட். இது அதனுடைய பிரதிபலிப்பு. இது இதில் காணப்படக்கூடிய வெளிச்சம் இதற்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்றத லா இலாஹ இல்லல்லாஹ். சப் மே சப்கே வைஸே ஹோ கர் सबको दिखलाते हो तुमको दिखलाने को तुम जैसे हैं वैसा कौन है मैं तो मैं असलन नहीं ये जलवा अफ़ज़ा कौन है. யோசிச்சு பாரு, மை तो मैं असलन नहीं, நான் தான் வெறும் இல்லவே இல்லை, வெறும் இல்மில் தோற்றம் தான் நானு. அப்ப இங்க இந்த இல்மில் தோற்றமாக என்ன உஜூது காட்சி அளிக்குது, ஹயாத்து வருது, பசாரத்து இருக்குது, கலாம் இருக்கு, இது என்னது இல்லையே, யாருப்பா இது என்று தேடிப்பார். மை தோ மை அஸ்லன் நஹி ये जलवा अफ़ज़ा कौन है, என்னுடைய தோட்டத்துல காட்சி அளிக்கக்கூடிய யாருப்பா அது? தும் நஹி ஹோ கர் தோ பிர், இறைவா இப்ப விளங்கிட்ட இருப்பே நீதான். யாரும் தேடி பார்த்தா எனக்கு உரியதல்ல. இப்ப இவற்றுக்கெல்லாம் உரிய ஒருத்தன் இருப்பானா இல்லையா? சாஹிபுல் உஜூத் இருப்பானா இல்லையா? ஒருத்தன் சாஹிபுல் ஹயாத் இருப்பானா இல்லையா? அவன் யாருங்க? ஹுவல் ஹய்யுல் கய்யூம். தான் ஒருத்தன் தான் ஹயாத்துடையவன், தான் ஒருத்தன் தான் சுய உஜூதை பெற்று மற்றவர்களை காட்சி அளிக்க செய்பவன். கய்யூம் அர்த்தம் என்ன? காயிமும் மின் நஃப்ஸிஹி வ முகவ்விமுன் லிகைரிஹி. சாஹிபுல் உஜூதாக இருந்து மற்றவற்றை தன் உஜூதிலே காட்சி அளிக்க செய்பவனுக்கு பேர் கய்யூம்னு பேர். ஹுவல் ஹய்யுல் கய்யூம், நீதான் விளங்கிட்ட ரப்பே. அப்ப நீதான் என்ன காட்சி அளிக்கிற, இது வேற யாரும் வர முடியும் இல்ல. தும் நஹி ஹோ கர் தோ பிர் முஜ்மே சராபா கௌன் ஹே, நீ என்னில இல்லைன்னா பின்ன உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் யார் ரப்பே இருக்கிறது? வேற யார் என்ன இருக்க முடியும்? தும் நஹி ஹோ கர் தோ பிர் முஜ்மே சராபா கௌன் ஹே. அப்ப இந்த கண்ணாடி கண்ணாடியில பார்த்தா தெரியுது. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கண்ணாடி. இதுல யார் தெரியுறா? அப்ப நாம யாரை காட்டக்கூடிய கண்ணாடி? நம்மளே யார் காட்டுறா? நம்மளே காட்டுறோம். அவன் நம்மளே காட்டுறான், நாம அவனை காட்டுறோம். நாம் அவனை காட்டும் கண்ணாடி, அல்லாஹ் நம்மளே காட்டுற கண்ணாடி. என்ன சொல்றாங்க? ஹம் துமாரா ஆயினா ஹே तुम हमारा आईना, हम तुम्हारा आईना है तुम हमारा आईना. இறைவா நான் உனக்கு கண்ணாடி, நீ எனக்கு கண்ணாடி இருக்க. நான் உன்னை காட்டிட்டு இருக்கிறேன், நீ என்னை காட்டிட்டு இருக்கிற. நான் உன்னை காட்டுறேன், மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க, நீ என்னை காட்டுற, உன்னை வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன், என்னை பாத்துக்கிறேன். உனக்கு தமாஷா நானு, எனக்கு தமாஷா நீ. हम तुम्हारा आईना है तुम हमारा आईना. अब ये मैं कैसे कहूँ किसका तमाशा कौन है. अब ये मैं कैसे कहूँ
கிஸ்கா தமாஷா கௌன். நீ உன்னை பார்க்கறதுக்கு என்னைய படிச்சியா? நான் உன்னை பார்க்க நீ என்னை படிச்சியா? ரெண்டும் ஒண்ணுதான். நான் உன்னை பார்ப்பதற்காக நீ என்னை படைத்தாய், நீ என்னை பார்ப்பதற்காக தான் என்னையும் படிச்ச. அப்ப நான் உனக்கு தமாஷா, நீ எனக்கு தமாஷா. நான் உனக்கு வேடிக்கை, நீ எனக்கு வேடிக்கை. நான் உன்னை பார்த்து ரசிக்கிறேன், என்னை பார்த்து ரசிக்கிறேன். நான் ஒவ்வொரு வஸ்துலையும் உன்னை பார்த்து ரசிக்கிறேன், நீ ஒவ்வொரு வஸ்துலையும் உன்னை பார்த்து நீ ரசிச்சிருக்கிற. வா வா சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் इसका तमाशा कौन है, सब में रहते हो सरापा और फिर तुम सब नहीं. இதுவா நான் பாக்குறேன், எல்லா வஸ்துலையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் நீ தான் இருக்கிற. ஆனா அந்த வஸ்து நீ இல்ல, நீ அந்த வஸ்து இல்ல. இந்த தகரம் வந்து டப்பியை காமிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 1 கோடி வருடம் இந்த தகரம் டப்பியை காண்பித்தாலும் டப்பி டப்பி தான், தகரம் தகரம் தான். ஒரு காலம் தகரம் டப்பி ஆகாது, டப்பி தகரம் ஆகாது. ஒரு நஸ்கு நஸ்குனா தகரம் இருக்கு, டப்பி காண போயிடும். டப்பி என்பது தோற்றம், தகரம் என்பது தோற்றத்தை காட்டக்கூடிய உஜூத். அது என்ன சொல்றாங்க? சபுமே ரஹத்தே ஹோ சராபா, எல்லாவற்றிலும் உச்சம் திறந்த உள்ளங்களுக்கு நீ இருக்கிற ரப்பே. அவரு பிர் தும் சப் நஹி, ஆனா நீ எல்லாமே ஆகிடல. நீ சொல்லிட்டு சப் மே ரஹ் கர், சப் மே ரஹ் கர் ஏக் ரஹ்னா ஐசா யக்தா கௌன். கோடி 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 வஸ்துக்களை, ஈயிலிருந்து எறும்புல இருந்து லட்சோப லட்சம் கோடானு கோடி வஸ்துக்களை இருந்து கொண்டு, ஆனா ஒரே ஒருத்தன் தான் வாஹிதுல் கஹார். அப்படி வாஹிதா இருக்கிறப்பே அந்த மாதிரி யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? லட்சத்திலையும் இருப்பான், ஆனா ஒருத்தன் தான். இந்த மாதிரி யார் ரப்பே இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? உன்னை என்று யார் இருக்க முடியும்? சப மேரஹ கர் ஏக் ரஹ்னா ஐசா யக்தா கௌன் ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹார். குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருந்தா நான் ஒருத்தன் தான். நான் ஒரே ஒருத்தன் தான். கோடிக்கணக்கான மதாஹிரே உலூஹியத்துல காட்சி அளித்தாலும் உங்கள் இலாஹ் நான் ஒருத்தன் தான். இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். உங்களுடைய இலாஹ் நான் ஒருத்தன் தான். இலாஹ் தான். எப்படி ரப்பே? இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எண்ணற்ற எண்ணிக்கவே முடியாத இத்தனை வஸ்துக்குள்ள காட்சி அளிக்கிறான், ஒருத்தனா இருக்கிற ரப்பே. இப்படி யாரால இருக்க முடியும்? तुमको दिख ले सब में रह कर एक रहना ऐसा यकता कौन है. तुम भी जाहिर हो तुम्ही से. இறைவா நீ ஜாஹிரா இருக்கிற. ஜாஹிரும் பி நஃப்ஸி, நீ சுயமா ஜாஹிரா இருக்கு. தகரம் வெளிப்பட்டிருக்கிறது, தானே வெளிப்பட்டிருக்கிறது. டப்பி வெளிப்பட்டிருக்கிறது, தகரத்தை கொண்டு வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப தகரம் தன்னில் தானே தன்னை காட்டிக்கொண்டு தான் அல்லாத டப்பியையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. தும் பி ஜாஹிர் ஹோ துமீ சே ஹம் பி ஜாஹிர் தும்சே. நீயும் நீயாக காட்சி அளிக்கிறாய், நாங்களும் உன்னை கொண்டு காட்சி அளிக்கிறோம். फिर छुपा क्या है इलाही इसका पर्दा कौन है. திரும்பி எதை மறைக்கிறது? யார் யாரை மறைக்கிறது? இங்க மறைக்கிறது என்ன இருக்கு? நீ என்னை மறைக்கிறியா, நான் உன்னை மறைக்கிறேன். तू मुझे बता रहा है, मैं तुम्हें बता रहा हूं. நீ என்னை காமிச்சிட்டு இருக்கிற, நான் உன்னை காமிச்சிட்டு இருக்கிறேன். இங்க திரை எங்க நடுவுல இருக்குது? ஹிஜாப் எங்க இருக்கு நடுவுல? தகரம் டப்பியை காட்டுகிறது, டப்பி தகரத்தை காட்டுகிறது. டப்பிக்கும் தகரத்துக்கும் எங்க திரை இருக்கு ஒண்ணு மறைக்கிறதுக்கு? எதுவும் மறைக்கவே இல்லை. அவன் நாம காமிச்சிட்டு இருக்கோம், நம்மளை அவன் காமிச்சிட்டு இருக்கிறான். எங்க ஹிஜாப் எங்க இருக்கு? ஹிஜாப் எந்த ஊனக்கண்களுக்கு தெரியலங்கிற மௌலாவ சூஃபியாக்கள் खुदा के सिवा और नबी के सिवा किसे देखूं और क्या देखूं. மௌலாவத்தை இன்னொன்னு எப்படி நான் பாக்குறதுன்றாங்க. वाह वाह तुम भी जाहिर हो तुम्ही से हम भी जाहिर तुमसे.
फिर छुपा क्या है इलाही, इसका पर्दा कौन है। एक है वो लाख में, एक है वो लाख में, लाखों में छुपते हैं मगर, एक है वो लाख में, छुपते हैं लाखों में मगर, जानते हैं ये भी हम लाखों में एकता कौन है। எங்க ஷேഖுடைய பிச்சையில இந்த லட்சத்துல இருக்கிற ஒருத்தன் யாருன்னு என் ஷேഖனை காமிச்சு. அப்ப எத்தனை கோடி வஸ்துக்களை பார்த்தாலும் ஒருத்தன் தான் என் கண்ணுக்கு தெரியும். கர்ச்ச கௌசி குச் நஹி ये बात है मानी हुई, கௌசி ஃபீ நஃப்ஸி ஒண்ணும் இல்ல. நான் யாரு? தாத்துல, சிஃபாத்துல, அஃஆல்ல, ஆசார்ல நான் ஒண்ணுமே இல்ல. கர்ச்ச கௌசி குச் நஹி, வெறும் சூரத்தோ ஷக்கல் தான் நானு ஜி. ஆனாலும் என்னில எந்த மௌலா வந்திருக்கிறான் தெரியுமா? அப்படி அந்த மௌலாவை கவனிச்சு பார்க்கும்போது என் மதிப்பு தெரியுமா உனக்கு? டப்பி என்பது மதிப்பற்ற ஒரு வஸ்து. ஆனா டப்பியை இப்ப தகரம் காட்சி அடிச்சிட்டு இருக்கு. இதே தகரத்துக்கு பதிலா வெள்ளியில செஞ்சோம், மதிப்பு கூடுமா கூட குறையுமா? தங்கத்துல செஞ்சா, அதை விட பிளாட்டினம் செஞ்சா, வைரத்துல செஞ்சா, வேற வைரூரியங்களை செஞ்சா கூடுமா இல்லையா? இன்னும் 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 காஸ்ட்லியான பொருள் செஞ்சா இன்னும் கூடும். அப்போ ஒரு வஸ்துடைய மதிப்பு அந்த வஸ்துவை எது காமிச்சிட்டு இருக்கோ அதை வச்சுதான். அப்ப நான் ஃபீ நஃப்ஸி கௌசி ஒண்ணும் இல்ல ரப்பே, ஆனா இந்த கௌசியை நீ உஜூதுல சுமந்துகிட்டு இருக்க. அப்ப என் மதிப்பு என் மரியாதை என்ன நான் சொல்லுவேன்? நான் கர்ச்ச கௌசி குச் நஹி ये बात है मानी हुई, फिर भी जैसा कुछ है गौसी वैसा समझा कौन है। ஆனாலும் இந்த கௌசியுடைய அந்தஸ்து என்னன்னு யாருமே விளங்க முடியும்? உங்களை யாருமே விளங்க முடியாது. ஏன்னா எல்லா அடியார்களையும் அல்லாஹ் காட்சி அளிக்கிறான். ஆனா அல்லாஹ் காட்சி அளிக்கிறான் உணர்வுல வாழக்கூடிய ஒரு கௌசி. ये बंदा हकनुमा, ये खुदानुमा बंदा, அல்லாஹ்வை காட்டக்கூடிய அடியார். खुदा யாருங்க? பந்தானுமா खुदा, அடியார்களை காட்டக்கூடிய இலாஹ். நான் யார் தெரியுமா? खुदानुमा बंदा, அல்லாஹ்வை காட்டக்கூடிய அடியார் நான். அதனால என்னுடைய அந்தஸ்து என்னன்னு யாருமே விளங்க முடியாது. போயா என்ன எஜமா இருக்கிறான், அந்த எஜமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், நான் அவனை ரசிக்கிறேன், அவன் என்னை ரசிக்கிறான். இந்த பேரின்பத்தை போய் எங்க போய் சொல்ல முடியும்? ஆனா கௌசி ஒண்ணும் இல்லதான், அது உண்மைதான். ஆனா இந்த கௌசியுடைய அருமை பெருமை உனக்கு தெரியாது, யாரும் விளங்க முடியாது. அகர்ச்ச கௌசி कुछ नहीं ये बात है मानी हुई, फिर भी जैसा कुछ है गौसी वैसा समझा कौन है। ஒண்ணு வேணாம் பை, நம்ம எதுக்குமே லாயக இல்லதான் ஜி, எதுக்குமே லாயக இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலாவை காட்டக்கூடிய கோடானு கோடி கண்ணாடி துகள்களில் நாமளும் ஒரு சின்ன துகளாயிட்டோம். அல்லாஹ்வை பிரதிபலிக்கிற கண்ணாடிக்கு நாமளும் கண்ணாடி தானே. அல்லாஹ்வுடைய உஜூது சிஃபாத்தை பிரதிபலிக்கிறதுக்கு நம்மளையும் எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டான் இல்லையா? நம்மளையும் எல்லாம் தேர்ந்துட்டானா இல்லையா? அப்ப அல்லாஹ் நம்மளை மதிச்சு தானே மனுஷனாக்கி இருக்கிறான். இல்ம ஹக்லே விட்டுருந்தா யார் வெளியே கொண்டு வந்திருப்பான்? அப்ப அவனுடைய மதுஹர்கள்ல ஒரு மதுஹராக நம்மளையும் எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டான். நம்மளையும் யோசிச்சுட்டு இருக்கான், நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பத்தி எஜமா யோசிக்கிறான், என்ன பத்தி துனியாவில யாரும் யோசிக்காட்டி போய் தொலைங்க. நான் யாரு சிந்தனை இருக்கிறேன்? நான் எஜமா சிந்தனை. मैं ख्यालू किसी और का, मैं ख्यालू किसी और का, मुझे सोचता कोई और है, मैं ख्याल हूं किसी और का. நான் யாருடைய சிந்தனையில் இருக்கிறேன்? कोई मुझे सोचता कोई और है. இன்னொருத்தர் ராவாப்பால என்னை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். நம்மளே மனுஷன் சிந்தனை விட்டு தூக்கிடுறான். இப்ப நான் என் மனைவியை யோசிக்கும் நேரத்தில் அவர்களை என்னை யோசித்தாரா தெரியாது. நான் என் தந்தையை, என் தாயை, என் அண்ணனை, என் தம்பியை, என் பிள்ளையை, என் குடும்பத்தாரை, நண்பர்களை யோசிக்கும் நேரத்தில் அவர்கள் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நான் யோசிக்கிறதே இல்லை, என்னை என் மூலம் யோசிக்கிட்டே இருக்கான். அவன் சிந்தனையில் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன்.
ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் என்னை யோசிக்காம இல்லை. இப்ப சஹருக்கு நேரம் வச்சு என்ன கொடுக்கலாம் அடியானுக்கு, என்ன சாப்பிட்டா அவனுக்கு பொருத்தமானது? இன்னைக்கு காட்டில் மிருகங்களுக்கு கொண்டு பச்சைக்கறி கொடுத்து திங்க முடியுமா நம்மளால? முழுசா 2 மீனை கொண்டு கரண்டி கொடுத்த மாதிரி கொடுத்தா நம்ம திங்க முடியுமா? முழுசா 2 மீனை கொண்டு சாப்பிட சஹருக்கு தெரிஞ்சுக்கல. 2-3 மானம் 2-3 துண்டா போட்டு ஒரு சப்பையை கொண்டு சாப்பிட சஹருக்கு திங்க முடியுமா? பார்த்துதான் தொங்குற பார்த்துதான் இருக்கலாம். இது மான் கறின்னு பார்க்கதாம இருக்கணும், திங்க முடியுமா? அப்ப அடியானுக்கு இப்ப என்ன, அவன் உடம்புக்கு என்ன செரிமானமா? இந்த பிரியாணி கொண்டு போய் மாட்டுக்கு போட்டா மாடு திங்குமா? மாட்டுக்கு என்ன வேணும்? அதுக்கு பிரியாணி இலையை கொடுத்தா போதும். அதுக்கு பிரியாணி சாப்பிட்டு இலையை போட்டா போதும் மாட்டுக்கு. அப்ப எந்தெந்த மிருகங்கள் என்னென்ன சாப்பிடும், அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ரிஸ்கை கொண்டு போய் சேர்க்கிற வேலை போல உட்காந்துருக்காங்க. मुझे सोचता कोई और ने वाह वाह सारे आईना पसे आईना कोई और सारे आईना मेरा अक्स है. கண்ணாடிக்கு முன்னால் என் உருவம் தெரிகிறது. பசே ஆயினா கொய்யா ஒரு இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது வேற ஒருத்தன், இன்னொருத்தன் இயக்கிட்டு இருக்கிறான். அவன் பேச வச்சுட்டு இருக்கிறான். என்ன அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய. அல்லாஹ் இதே இரவுல எத்தனையோ பேர் என்னென்னவோ பேச வச்சாங்க. இங்க உட்கார வச்சு உன்னை பத்தி பேச வச்சுட்டு இருக்கிறான். சரையாயினா मेरा अक्स है पसे आईना कोई और काम पूरा उनका नाम मेरा. வேலை அவனது பேரு என்னது. அவன் நினைச்சிருந்தா அவனை காட்டிருக்கலாம், நம்மளே மறைச்சிருக்கலாம். அல்லாஹ் நம்மளே காட்டிட்டு அவனை மறைச்சுக்கிறான். அவனை நம்மளே காட்டிட்டு அவனை மறைச்சுக்கிறான். சரே ஆயினா मेरा अक्स है पसे आईना कोई और है मैं ख्याल हूँ किसी और का मैं ख्याल हूँ किसी और का. அவனை சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரம் நமக்கு என்ன கொடுக்கணும். ஏன்னா அவன் இலா ஆயிட்டானே, சாஹிபே உலுவித்தானே, ஹாஜத் ரவான் ஆயிட்டானே. நமக்கு என்ன அடுத்த ஹாஜத் என்னங்கிறத தேடி தேடி நம்ம கேட்காமலும் கேட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கேட்காமலும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் நம்ம இங்க கொஞ்சம் கதை பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். நம்ம சஹருக்கு சாப்பாடு அவன் தயார் பண்றான். வா 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 मैं ख्याल हूँ किसी और का मुझे सोचता कोई और ने. வா வா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடல்லா. அல்லாஹ் இதே மாதிரி உன்னை பத்தியே பேசி இன்பம் அடைந்து உன் அருகில் உட்கார்ந்து உன்னை பத்தி பேசலாம். இதே லா இலாஹ இல்லல்லாஹ்வ மஹ்ஷர்ல சொர்க்கத்துல உன் பக்கத்துல உட்கார்ந்து உன் ரசூல் பக்கத்துல உட்கார்ந்து ரசூல்லா பேசணும் நாங்க கேட்ட ஆனந்த பரவசம் அடையும். நாங்க வா வா சுப்ஹானல்லாஹ் நாரே தக்பீர் நாங்க போடணும் சொர்க்கத்துல. அந்த மாதிரி எங்களை கூட்டிட்டு போயிரு அல்லாஹ். ரசூல்லா முன்னாடி உட்கார வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்டு இன்பம் பெறக்கூடியவர்களா ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ரமதானுடைய இன்பத்தை நாங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இன்பத்தை அங்க போய் அனுபவிப்போம் எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.